எம்பி வந்து நான் வந்து 29 வயசுல இந்த இந்த கேஸ் நடக்கிறது அல்லது நடந்ததுக்கு சில மாசங்களுக்கு அப்புறம்னு எனக்கு நிச்சயமா தெரியும், ஞாபகம் இல்லை. 29 வயசுல எம்பியா வந்துட்டேன். அதான் சொன்னேன், வந்து பார்ட்டியிலேருந்து என்னை கூப்பிட்டாங்க. யூனிவர்சிட்டியிலேருந்து யார் யார் ஆக நல்ல ரிசல்ட்டோட வராங்க, இந்த ப்ரொஃபஷன்ஸ்ல லாயரா டாக்டரா மற்றபடி பிஸ்னஸ்ல யார் நல்லா திறமையா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து பார்ட்டியில சேர கூப்பிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி என்னையும் கூப்பிட்டாங்க. நான் போய் சேரலை. ஒரு வருஷம் அவங்களோட நான் பேசினேன் பல விஷயங்களை பத்தி. அதுக்கப்புறம் அவங்க முடிவு செஞ்சாங்க, நானும் முடிவு செஞ்சேன், சரி ஆகிறதுக்கு ஒத்துக்கிறேன்னு. பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டில எம்பி ஆன அந்த விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமானது. இன்டர்வியூ ரொம்ப டஃபா இருந்துன்னு கேள்விப்பட்டேன் சார், உண்மையா? இன்டர்வியூ வந்து இந்த பார்ட்டியில எப்படின்னா 4-5 ரவுண்டு இருக்கும். முதல்ல டீ செஷன் சொல்லுவாங்க. 2 தடவை வெவ்வேறு ஆளுங்க 4-5 பேர் அவங்க அந்த பார்ட்டியில சீனியரா இருக்கவங்க பார்ப்பாங்க ஒரு தடவை. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அசஸ் பண்ணுவாங்க, இந்த ஆள் ஒத்து வருமா. நீங்க வந்து நல்ல லாயரா இருக்கலாம், நல்ல டாக்டரா இருக்கலாம், நல்ல பிசினஸ்மேனா இருக்கலாம், ஆனா அதனால மக்களோட சேர்ந்து பழக முடியுமா, மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா, மக்களுக்கு நன்மை செய்ய முடியறதுக்கான உங்களுடைய திறமை இருந்தாலும் பர்சனாலிட்டி எப்படி போனா மக்கள் வந்து எப்படி ஒத்துக்குவாங்களா இல்ல ஒத்துக்க மாட்டாங்களா, இல்ல உங்களால பேச முடியுமா, அவங்களோட சரிசமமா இருக்க முடியுமா, ஒத்து வர முடியுமா, அவங்களுக்கு எப்படி அவங்கள ஆதரவு அளிக்க முடியுமா, அதெல்லாம் பார்ப்பாங்க. பர்சனாலிட்டியும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்டர்வியூ வரும். அதுக்கப்புறம் கடைசியா இன்னொரு இன்டர்வியூ வரும். இன்னொரு இன்டர்வியூல லீ குவான் யூ மற்ற மூத்த தலைவர்கள்லாம் இருப்பாங்க. பல கேள்விகள் கேட்பாங்க, அசஸ் பண்ணுவாங்க முடியுமா முடியாதான்னு. அப்போ ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் லீ குவான் யூ ஐயா, அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? அது வந்து யாருக்குமே கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ரூமுக்குள்ள போனா அவர் ஒரு பக்கம் இருப்பாரு, அவருக்கு பக்கத்துல ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த பார்ட்டியில் உள்ள சீனியர் எல்லாருமே கிட்டத்தட்ட சீனியர் மினிஸ்டர்ஸ்னு சொல்லலாம். நீங்க எதுக்கால போய் உட்காரணும், அவருக்கு எதுக்கால போய் உட்காந்து பேசணும், நேரடியா பல கேள்விகள் கேட்பாரு. அவரும் லாயரு, குறுக்கு கேள்வி கேட்கறதுல ரொம்ப கெட்டிக்காரரு. உங்க மக்களை ஒவ்வொருத்தரையும் ஒரு துல்லிதமா எடை போடுறதுல ரொம்ப பெரிய புத்திசாலி, பெரிய கெட்டிக்காரன். அதனால உங்க பேச்சு மூலம் என்ன சொல்றீங்க, நடுக்கம் இருக்குதா, உண்மையை சொல்றீங்களா இல்ல அங்க முகஸ்துதி பண்றீங்களா இல்ல எப்படி பேசுறீங்க, எல்லாத்தையும் எடை போடுவாங்க. ஏன்னா என்னுடைய இன்டர்வியூ 45 நிமிஷம் ஆச்சு. சாதாரண மட்டுமா சார்? இல்ல, அதான் 10 பேர் இருந்தாங்க ரூம்ல. ஆனா அவருதான் முக்கியமா பேசுவாரு, மத்தவங்க சில கேள்விகள் கேட்பாங்க. சாதாரண விஷயம் இல்ல, இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப சின்ன வயசு, அதனால பயம் அவ்வளவு இல்லை.